வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேல சித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறுதொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார். என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 பாயிண்ட் அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதா தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது தடவையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு. சாலை வியாபாரிகளுக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சி வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலா மேம்பாட்டுப் பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலா பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18ஆம் நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்துப் போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி வழியும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரெக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய 2 வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு KS செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.